ஹலோ கைஸ், வெல்கம் டு லெசன்ஸ் ஃப்ரம் பெய்லே ஸ்டோரிஸ் பை ஸ்டார்ட் அப் கல்ச்சர். ஸ்னாப்டீல் அப்படின்ற கம்பெனி பேர் கேட்டோன்னே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம் கைஸ், ஒரு காலத்தில் அதெல்லாம் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் அது இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கு. அதாவது டோட்டலாக அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஸ்னாப்டீல் அந்த கம்பெனியோடைய ஃபெயிலியர்ல இருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலான்றதா பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸ்னாப்டீல் அப்படின்றது ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இப்போதான் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம், அப்போல்லாம் வந்துட்டு ஸ்னாப்டீல் தான் ரொம்ப பீக்ல இருந்துச்சு. ஆனா அவ்வளோ பீக்ல இருந்தது ஏன் இப்பெல்லாம் வந்துட்டு இல்லை? அது ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால அது இல்லாமலே ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். குணால் பால், ரோஹித் பன்சால் அப்படின்ற ரெண்டு பேர் சேர்ந்து தான் 4th February 2010 வந்துட்டு இந்த கம்பெனியை லான்ச் பண்றாங்க. இதை லான்ச் பண்றதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது $1.8 பில்லியன் இருந்தது. அதோட வேல்யூ 2016ல $6.5 பில்லியன் வரைக்கும் பீக்கு போச்சு. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல 950 மில்லியனுக்கு ஃபுல்லா ட்ராப் அவுட் ஆச்சு. அது இவங்க பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால. அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ஸ். அதாவது இவங்களோட ரேஞ்சுக்கு ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட காம்படிட் பண்ணாம பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கு. நமக்கு தெரியும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு. ஆனா அவ்வளோ பெரிய கம்பெனி கூட காம்படிட் பண்றன்ற பேர்ல அவங்க கூட காம்படிட் பண்ணதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இவங்களை விட அமேசான் கிட்ட பெட்டர் பிரைஸ்ல அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. டெலிவரி ரொம்ப டைமுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது போக கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப ப்ராப்பரா இருந்துச்சு. இவங்க கிட்ட அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. என்னடா இவன் கஸ்டமர் சர்வீஸை வந்துட்டு மிஸ்டேக்ல சொல்றானேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ்னா இது சும்மா கஸ்டமர் சர்வீஸ்ன்னு மட்டும் சொல்லக்கூடாது, இது புவர் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குவாலிட்டின்றத ரொம்ப சீப் பண்ணிட்டான். ரேட் எவ்வளவுதான் கம்மியா கொடுத்தாலும் அதுக்கான குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை இவங்க கொடுக்கவே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா மேஜரான இஷ்யூவே இந்த டெலிவரி இஷ்யூங்க. நம்ம ஆர்டர் பண்ற பொருள் ஒண்ணு, ஆனா இவன் கொடுக்கறது ஒன்னா இருக்கும். ஓபன் பண்ணி பார்த்தா என்னடா இது செங்கல் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சில டைமுக்கு வராது. ஒரு சில ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டெலிவரி வந்ததுக்கு அப்புறம் அதிகமா காசு கேட்பான். இதே பிரச்சனை. சரி ரிட்டர்ன் போட்டுடலாமேன்னு பார்த்தா அதுக்கு போய் பார்த்தா ரிட்டர்ன் எவனும் எடுக்க மாட்டேங்கிறான். கஸ்டமர் சர்வீஸு சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை. இவனை வச்சுக்கிட்டு என்னதாங்க பண்றது? நெக்ஸ்ட் வந்துட்டு பேட் ஸ்பெண்டிங் டிசிஷன்ஸ். அதாவது ஒரு காசை வந்துட்டு நம்ம செலவு பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் பார்த்து பார்த்து செலவு பண்றோம். ஆனா இவனுங்களை பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறன்ற பேர்லயும் ஆட் போடுறன்ற பேர்லயும் அதுக்கே ஏகப்பட்ட காசை செலவு பண்ணி கடைசியில ப்ராஃபிட் அப்படின்ற ஒன்ன யோசிக்கவே இல்லை. ஐயோ மகனே இதை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட்ஸுக்கும் ஆட்ஸுக்கும் பண்ணி செலவு பண்ணியே இவங்க வந்துட்டு ப்ராஃபிட்டை சுத்தமா கோட்டை விட்டுட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். அடுத்தது லீடர்ஷிப் இஷ்யூஸ். அதாவது ஃபவுண்டர்ஸும் இன்வெஸ்டர்ஸும், நம்ம ஃபவுண்டர்ஸ் யாருன்னா இந்த குணால் பாலு, ரோஹித் பன்சால் அவங்க தாங்க ஆசிக்க ஆரம்பிச்சாங்களே தவிர்த்து அந்த கம்பெனியை வந்துட்டு எப்படி சஸ்டெயின் பண்றதுன்றது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களாம். இன்வெஸ்டர்ஸுமே வந்துட்டு இந்த கம்பெனியை எப்படிடா ரன் பண்றது அப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. 2016ல 6.8 பில்லியன் தொட்ட இந்த கம்பெனி அப்படியே ஒரு வருஷத்துல 950 மில்லியன்ஸ்க்கு, நான் சொன்னல 950 மில்லியன்ஸுக்கு வந்துட்டு கேட்குறாங்கன்னு. யாரு? நம்ம ஃப்ளிப்கார்ட் கேட்டாங்க. அப்பயாவது இதை கொடுத்துருக்கலாம். 6.8 பில்லியன்ல இருந்து 950 இறங்கும் போதே அவங்க கேட்டப்ப கம்பெனியை கொடுத்துருந்தாலாவது ஸ்னாப்டீல்னு இப்போ ஒண்ணு இருந்திருக்கும். ஆனா இவங்க அந்த தப்பும் பண்ணிட்டாங்க, அதை கொடுக்காம விட்டுட்டாங்க. அடுத்த மிஸ்டேக் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபோக்கஸ். நம்ம எதை நோக்கி போறோன்றது நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கணுங்க. ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்போ எதுவா இருந்தாலும் நம்ம எதை நோக்கி போறோன்றது நமக்கு தெரியணும். இவங்க வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அளவுக்கு எதிர்பார்த்து ரொம்ப பெரிய பெரிய இடத்தோட கம்பீட் பண்ணிட்டாங்க. இவங்க லெவலுக்கு ரொம்ப சின்னதாகவும் லோக்கலைஸ்டா வச்சிருந்தாலே இவங்க கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியாவே அப்படியே சஸ்டெயின் ஆயிருக்குங்க. இது டவுன்ஃபால் ஆகாமலே இருந்திருக்கும். ஆனா இவங்க பண்ண தப்பே அதுதான். மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் கிடைக்காத ஐட்டமே இல்லை. சின்ன குண்டூசியிலேருந்து பெரிய இதுல இருந்து எல்லாமே கிடைக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு ஸ்னாப்டீல் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தவங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட் கூட போட்டி போடுறன்ற பேரில் பெரிய பெரிய பொருளையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுவே வந்துட்டு அவங்களுக்கு பெரிய டவுன்ஃபால். ஏன்னா அவங்களது ஒரு சின்ன வெப்சைட் தான், அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு வந்திருந்தாலே அந்த கம்பெனி இன்னுமே இருந்திருக்கும். இவங்க அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்குறேன், நானும் எல்லாத்தையுமே கொடுப்பேன் அப்படின்னு போட்டிக்கு வந்து நிறைய அடிதான் வாங்கினாங்க. இவ்வளோ நேரம் மிஸ்டேக்ஸை பற்றியே பேசணும்னு சொல்லி பயந்துக்காதீங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். லெசன்ஸ் ஃப்ரம் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் அப்படின்றதே இதுதான். நம்ம இப்போ பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஆனால் அடுத்து இதில் என்னெல்லாம் பண்ணால் சரி பண்ணால் நம்ம கம்பெனியை ரொம்ப சஸ்டெயின் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். மொதல் விஷயம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு டெலிவரிஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணுங்க. அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அதை கொடுக்கணும். அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்து செங்கல் இருக்கே அப்படின்னு வந்துட்டு கதற மாதிரி நம்ம வச்சிருக்க கூடாதுங்க. அதுலயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அதை வந்துட்டு கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்றதை கேட்கறதுக்கு முதல்ல நம்ம இருக்கணும். அதுக்கு கஸ்டமர் சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னொன்று நல்ல சப்போர்ட் இருக்கணும், ப்ளஸ் ரீஃபண்ட் ப்ராசஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணுங்க. நிறைய கம்பெனி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரீஃபண்ட் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ரீஃபண்டே ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 7 நாள் வெயிட் பண்ணுங்க, 10 நாள் வெயிட் பண்ணுங்க, பேங்க் சர்வர் பிரச்சனை, அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க நம்மளை நம்பி வாங்கும் போது அவங்களுக்கான ரீஃபண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது திருப்பி நம்ம கொடுத்துடணும். அடுத்தது க்ரோத்தை சஸ்டெயின் பண்ணணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த டிஸ்கவுண்ட்ஸுக்கு ஆட்ஸுக்கு இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி ப்ராஃபிட்ன்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுச்சு. ப்ராஃபிட்டே இல்லாமல் எப்படா ஒரு கம்பெனி வந்துட்டு பெருசாகும்? ப்ராஃபிட் இல்லாமல் என்ன உன் கை காசை போட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணுவியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ற மாதிரியே நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியுமே நம்ம ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும். நமக்கு ப்ராஃபிட் வர அளவுக்கு பார்த்து அந்த அளவுக்கு மார்ஜின் செட் பண்ணி தான் நம்ம அடுத்த ப்ராசஸையே நம்ம பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது லீடர்ஷிப் இஷ்யூஸ். அதாவது இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கம்பெனியை எப்படி ரன் பண்றதுன்னே தெரியலங்க. கம்பெனியே நடத்த தெரியாம நீ எதுக்கடா கம்பெனி ஆரம்பிச்ச அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவங்க வந்துட்டு ரொம்ப பீக்கில் தான் போயிட்டு இருந்துச்சுங்க. பட் என்னன்னா அது ட்ராப் அவுட் ஆகும்போது ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு இதை நான் 950 மில்லியன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அடடே, அதான் கம்பெனி இழுத்து மூடிட்டீங்கல்ல, அட்லீஸ்ட் அவன் கேட்ட காசு கொடுத்துருந்தாலாவது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான். நீங்க அதையும் பண்ணாம இருந்த கம்பெனியும் வந்துட்டு இழுத்து மூட வச்சிட்டீங்க. என்னையா இப்படி பண்றீங்க? நம்ம அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும். அதாவது நிறைய ரொம்ப ரேட்ல இல்லது இல்லாம ரொம்ப கம்மியான ரேட்ல இருக்க ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும். அது போக லோக்கலைஸ் சர்வீசஸ் இருக்கணும். எப்பவுமே ஏதாவது ஒண்ணு அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராட்பேண்டா இல்லாம சின்ன சின்ன இதுல நம்ம ஆரம்பிக்கணும். அதுதான் மெயின். எப்பவுமே பெருசா ஆசைப்படாம சின்னதுலயே ஆரம்பிக்கணும். அடுத்தது சஸ்டெயினபிள் க்ரோத். நம்ம க்ரோத்தை வந்துட்டு எப்பவுமே சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். அதை வந்துட்டு ரொம்ப இது பண்றதுக்கு பார்க்க கூடாது. இவ்வளோ பேசினதுல உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்னாப்டீல் பண்ண அதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. உங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட கம்பெனியும் நல்லா சஸ்டெயின் ஆகி ரொம்ப பெருசா வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு சக்சஸ் ஆகுறேன்டா அப்படின்னு நீங்க சொல்லணும்னா நம்ம ஸ்டார்ட் அப் கல்ச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை இதுல ஏதாவது கொஞ்சம் குறைகள் நிறைகள் எதுவா இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ, பபாய்.